இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மனிதனும் கர்மம் செய்யாமல் இருக்க இயலாது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனது மனதில் அவன் நான் கர்மம் செய்யாமல் இருப்பேன் என்று நினைத்தபடி இருந்தாலும் அவன் கர்மங்களில் எப்படியேனும் ஈடுபட்டு விடுகிறான். இது பிரகிருதியின் மூலம் விளைந்த 3 குணங்கள் மூலம் நிகழ்ந்து விடுகிறது. ஒரு மனிதனின் பூர்வ கர்மங்களின் காரணமாக இந்த 3 குணங்களும் மாறுபாடு அடைகின்றன. எனவே கர்ம யோகத்தின் மூலம் முதலில் சேர்த்துள்ள பாவ மூட்டைகளை அழிக்க வேண்டும். மற்ற குணங்களை குறைத்து சத்வ குணத்தை வளர்க்க வேண்டும். இதனால் தூய்மைப்பட்ட மனம் கொண்டு ஞான யோகம் அடைய வேண்டும். கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது என்பது தெளிவாக கூறப்பட்டது. கர்ம இந்திரியாணி சம்யம்ய ஆஸ்தே மனசா ஸ்மத் இந்திரியாந்தத் விமுடாத்மா மித்யாகர ஷ உச்யதே. ஒரு மனிதன் தனது கர்ம இந்திரியங்களை அடக்கி வைத்திருக்க கூடும். ஆனால் இவற்றின் மூலம் அறியப்படும் விஷயங்களில் தனது மனதை செலுத்தியவனாக இருக்கக்கூடும். இப்படிப்பட்டவன் பொய்யான தோற்றத்துடன் இருப்பவன் ஆவான். ஆத்மாவை உணராமல் வேதங்களில் கூறப்படும் கர்மங்களை இயற்றாமல் இருப்பது தவறாகும். இந்த கருத்து இங்கு கூறப்படுகிறது. கர்ம இந்திரியங்கள் என்பவை கை, கால், மூக்கு முதலானவை ஆகும். இவற்றை ஒருவன் அடக்கக்கூடும். ஆனால் மனம் அவற்றின் மூலம் உணரப்படும் விஷயத்தில் நிலை நிற்கும். இத்தகைய மனம் குழம்பியே உள்ளது. இவன் தவறான ஒழுக்கத்துடன் உள்ளான். இவன் பாவம் செய்பவனாக உள்ளான்.